ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை யோவான் 3:30. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அருமையான தேவனுடைய மனிதனாகிய யோவான் ஸ்நானகன் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இயேசு பெரியவரா அல்லது நீர் பெரியவரா என்ற ஒரு கேள்வியை ஜனங்கள் வைக்கிறார்கள். அப்போ அவன் பதில் சொல்லுகிறான், அவர் என்னில் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். வாழ்க்கையுடைய நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பது இதுதான். நீ நிறைய சமயத்தில் நம்முடைய பெருக்கங்களை அதிகமாய் பெருக்கிக் கொண்டே போகிறோம். எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், காலையில் ஒரு பெரிய லிஸ்டே ஆண்டவருக்கு வச்சிடும். ஃபார் வாட்? ஐ ஹாவ் டு இன்க்ரீஸ். நான் கொஞ்சம் பெருசாகணும். ஆனால் வாட் அபவுட் காட்? கர்த்தரை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐயா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பெருக்கத்தை பற்றி கவலைப்பட்டு பட்டு 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 வாழ்க்கை முழுவதும் கவலைப்படுறோம். என் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக்கும், என் மகனுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக்கும், என் மகளுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக்கும், என் தம்பியோட பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கும். இப்படிலாம் பேசுகிறோமே. Have you ever think about God? கிறிஸ்துவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவுமா நீ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிற? யோசித்து பாருங்க. நம்ம எதில் பெருக்கம் அடைந்திருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிற அல்லவா? விருத்தி அடைந்திருக்கிறோமா? அவர் இன்னும் அதிகமாய் தெரிந்து வைத்திருக்கிறோமா? நம்ம சொல்கிறோம் 54 ஆண்டவரை பார்த்தனா அப்படிலாம் சொல்கிறோம். 65 ஆண்டவரை சந்திச்சேன்னா. வாட் அபவுட் டுடே? இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் பெருகி இருக்கிறார். ஐயா, முந்தியெல்லாம் நான் இப்படி இருந்தேன், இப்போ என் வாழ்க்கை எப்படி ஆயிருக்குது. முந்தியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், இப்போ அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். ஐயா, முந்தியெல்லாம் ஒரு உபவாசம் வாரத்துக்கு ஒரு நாள் இருந்தேன், இப்போ 2 நாள் இருக்கிறேன். ஐயா, இவ்வளோ நாள் ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிறது இல்லையா, ஊழியம் செய்கிறேன். ஐயா, இப்படியெல்லாம் நீ பெருக்க வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த லெவலை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, முந்தி 50 ரூபா கணிக்க கொடுத்தனா இப்போ 5 ரூபா கொடுக்குறேன். முந்தி நான் கோயிலுக்கு போவேனா, இப்போ கோயிலுக்கு போக மாட்டேன், நான் வீட்டிலேருந்தே ஜெபம் பண்ணுறேன். முந்தி ஒரு 2 அதிகாரம் வசனா, இப்போ ஒரே ஒரு வசனத்தை ஹல்லேலூயா சொல்லிட்டு போகிறேன். எப்படி ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி வாழ்க்கையில் பெருக்கத்தை பார்க்க முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது சொன்னான், ஆண்டவரே, நீர் என்ன விரும்புகிறீரோ, உமக்கு எது சித்தமோ அதை சொல்லுங்க, நான் அதை செய்கிறேன். என் சித்தம் வேண்டாம். கலாத்தியர் 2:20 சொல்லுவாங்க, கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், நீ நான் அல்ல, என்னில் பிழைத்திருப்பது கிறிஸ்துவே என்று சொல்லுகிறான். ஆண்டவராய் கர்த்தர் ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதை போல பூமியில் உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இன்னைக்கு ஆண்டோடைய சித்தம் நிறைவேற்றும்படி உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிச்சிருக்கியா? இன்னைக்கு நீங்கள் போதீங்க, நான் என்ன செய்ய நீங்கள் போதீங்க, நான் நடக்க வேண்டிய வழி நீங்கள் காமிங்க சொல்லி ஆண்டோட கேளுங்க. அவர் உன்னை பெருகி இருப்பாரானால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிரயாணத்தை வனாந்தரத்திலே ஆரம்பிக்கும் முன்பதாக ஒரே சத்தமாய் சத்தமிடுவார், என்ன? கர்த்தர் எழுந்திடுவார், சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார்கள், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லிதான் அந்த கூடாரத்தின் பயணத்தை தொடருவாங்க. 2 வார்த்தை, கர்த்தர் எழுந்திடுவார், சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார்கள், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அதுக்கு பொருள் என்ன? கர்த்தருடைய நாளை என்னை ஆளுகிறார், அவர் உன்னோடு கூட வருகிறார் என்பதுதானே பொருளுங்க. இன்னைக்கு அப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து நம்மிலே பெருக. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் அவர் தான். நம்முடைய வாழ்க்கையின் பேட்டர்ன் அவர் தான். அவர் தான் மாடல், ரோல் மாடல். அவரை பின்பற்றி அவரை போல வாழ கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார், நன்மைகளினால் நிரப்புவார், கிருபையில் நிரப்புவார். ஆகவே தேவனுடைய கரத்தில் இந்த நாளை கொடுப்போம். கர்த்தர் இனிமையான நாளாய் மாற்றுவார். ஆமேன், ஆமேன்.